வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 அக்சர் படேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் பேட் கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையே மேட்ச் நம்பர் 10 விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. முதலில் டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பேட்டிங்கை சூஸ் செய்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக. அதன் காரணமாக முதலில் எஸ்ஆர்எச் பேட் செய்தது, டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் செய்தது. அந்த வகையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கொடுக்கப்பட்ட 20 ஓவரில் 163 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. எஸ்ஆர்எச் பேட்டிங்கில் இந்த படத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, அனிகேத் வெர்மா அவர்கள் தான் 41 பந்துகளில் 74 ரன்களை விளாசினார். 5 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள் அடங்கும். மீதி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ட்ரேவிஸ் ஹெட் 22 ரன்களுக்கும் ஹென்ரிச் கிளாசன் 32 ரன்களுக்கும் ஆட்டம் இழந்தனர். டிசி சார்பில் மிச்சல் ஸ்டார்க் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மொத்தம் 3.4 ஓவர்களில் 35 ரன்கள் விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை எடுத்தார். குல்தீப் யாதவ் 4 ஓவர்களில் 22 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்தார். மோஹித் சர்மா 1 விக்கெட். மீதி முகேஷ் குமார், அக்சர் படேல், விப்ராஜ் நிகம் விக்கெட் இல்லை. அவங்க 2 ஓவர் 4 ஓவர் 2 ஓவர் வீசினர். சிறப்பாக பந்து வீசிய மிச்சல் ஸ்டார்க் தான் இந்த படத்தில் இருக்கிறது. அடுத்து 164 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டிசி பேட்டிங் செய்ய ஆரம்பித்தது. 16 ஓவர்லேயே 166 ரன்களை எடுத்து 3 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி பெற்றது. இதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஜேக் பிரைசர் மெக்கர் 38 ரன்களும், அதிகபட்சமாக அந்த அணியின் ஸ்டார் பேட்ஸ்மேன் பாப் டியூப்ளிசிஸ் 27 பந்துகளில் 50 ரன்களை விளாசினார். அந்த படத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் தான் பாப் டியூப்ளிசிஸ். அபிஷேக் போரேல் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஆகிய இருவரும் அணி வெற்றிக்கு கடைசியாக விளையாடினார். 18 பந்துகளில் 34 ரன்களும் அபிஷேக் போரேல், ட்ரிஸ்டியன் ஸ்டப் 14 பந்துகளில் 20 ரன்களும் அடித்தனர். இடையில KL ராகுல் அவர்கள் 5 பந்துகளில் 15 ரன்கள் அடித்தார். இதில் மொத்தம் டெல்லி அணி சார்பில் 8 சிக்ஸர்களும் 14 பவுண்டரிகளும் அடங்கும். எஸ்ஆர்எச் சார்பில் பவுலிங் ஜீசன் அன்சாரி 4 ஓவர் வீசி 42 ரன்கள் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகள் எடுத்தனர். மற்ற பவுலர்கள் யாருமே விக்கெட் எடுக்கவில்லை. நிறைய பேர் பந்து வீசினர். முகமது சமி, அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷால் பட்டேல், வியான் மல்டர் இவங்க எல்லாமே பந்து வீசிய போதிலும் ஜிசான் அன்சாரிக்கு மட்டும்தான் விக்கெட் கிடைத்தது. முடிவில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்டநாயகன் விருதை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பவுலர் மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் வென்றார். 3.4 ஓவர்களில் 35 ரன்கள் விட்டுக் கொடுத்து 5 விக்கெட் எடுத்து ஆட்டநாயகன் விருதை தட்டி சென்றார். மேலும் ஐபிஎல் தகவல்களுக்கு நம்ம இன்ஃபினிட் வேர்ல்ட் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி.